ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பேபி ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பால் சாதம். இன்றைக்கி மத்தியானம் என்னோடய குழந்தை சரியாக சாப்பிடலை. ஸோ நைட்டு அந்த சாதத்துலேயே அவளுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணால் கொஞ்சம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால அந்த சாதத்தை வச்சு இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி 3 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன மிளகாய் காரத்துக்காக கீரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பீஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணணும். அந்த காலிஃப்ளவர் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு விட்டமின் கே ரிச் ஃபுட்டு. அவங்களுக்கு தனியாக நம்ம சாப்பிட கொடுக்கல அப்படிங்கும்போது இப்படி ஃபுட்டோடு ஆட் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சேர்க்கணும். அதில் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைஸ் இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்ச அரிசி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் தண்ணி 2 மடங்கு ஊற்றிட்டேன். அப்புறம் 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பால் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டியை கொடுக்கும். பால் சாதம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே கிடைக்கும். அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் குழந்தைங்களோட ஜீரண சக்திக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் நீங்கள் காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறதுனால வயிற்று கோளாறு எதுவும் பிள்ளைங்களுக்கு வராது. அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கரில் தண்ணி பொங்கி வரும் விசில் வரும்போது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுருந்தோம். இப்போ நல்லா குலைவாக வேக விடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா மில்கி க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5 விசில் இப்போ வச்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறமா தாளிச்சிக்கிறோம். கொஞ்சம் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா பொரித்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது குழந்தைங்களோட வயிற்றுக்கு அல்சர் பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற ஆர்வத்தை தூண்டும் கருவேப்பிலை அப்படின்றது. ஸோ அதெல்லாமே சேர்த்து தாளித்து நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. தாளித்ததை நம்ம இந்த சாதத்தில் கொட்டி கிளறிடுறோம். ஓகேங்களா? இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டால் மசிச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இது கூட இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேக்காங்க அப்படின்னா, ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்கன்னா லைட்டாக மிளகாய்க்கு பதிலாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளுமே குழந்தைங்களோட இதுக்கு நல்லது தான். ஜீரண சக்திக்கும் குழந்தைங்களோட அந்த சளி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மிளகு நம்ம உணவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்தி, நியூட்ரிஷியஸ், பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய ஹெல்தி பேபி ஃபுட் ரெசிபீஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்லேயுமே காய்கறிகள், பழங்கள், வீட்டில் இருக்க தோசை மாவு, அப்புறம் ஆப்ப மாவு, நம்மளோட கேழ்வரகு மாவு, சத்து மாவு, அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஹெல்த்தியாக எப்படி ஃபுட் மேக் பண்ணலான்றது என்னோடய வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.